அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு ஜென் ஜோன் பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு உலக தியான தினம், அப்படின்னா வேர்ல்டு மெடிடேஷன் டே. ஸோ இன்னைக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் இயராக செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த மாதிரி உலக தியான தினம். ஸோ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா தியானம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய டவுட் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு சிம்பிள் வேயாக எப்படி தியானத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்ணை மூடி உங்கள் மூச்சு விடுறீங்க இல்லையா, அந்த மூச்சு எங்கிருந்து வருது எங்கிருந்து போகுது அப்படிங்கிறத சுவாசத்தை கவனிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூச்சு இழுத்து விடுகிறீங்க, ஸ்லோவாக வெளி விடுறீங்க. ரெண்டையும் பண்ணிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூச்சு எங்கிருந்து வருது. சிலருக்கு வயிற்றுலேருந்து வரும், சிலருக்கு நெஞ்சிலிருந்து வரும், சிலர் தொண்டைக்கிட்ட இருந்து வரும். ஸோ அந்த மாதிரி மூச்சு எங்கிருந்து வருது எங்கே போகுது அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு நீங்கள் அதை கவனிக்கலாம். ஸோ அப்படி கவனிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக திடீர்னு பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் தியானத்துக்கு உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் பண்ணுற இந்த தியானத்தில் முழு மனதோட உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்கு தான் முதல்ல 1 நிமிடம், 2 நிமிடம், 3 நிமிடம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் 1 நிமிடமோ 2 நிமிடமோ எவ்வளோ நிமிடங்கள் உங்களால் உங்கள் மூச்சை கவனிக்க முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் கவனிக்கலாம். உங்கள் மூச்சை கவனிக்கலாம். அதாவது நான் சொன்ன மாதிரி தான், மூச்சு எங்கிருந்து வருது எங்கே போகுது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியை தரும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் அப்படி ரெகுலராக பயிற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். இது ஒரு சிம்பிளான விஷயம். இன்னொரு வகையாக நீங்கள் தியானத்தை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, காலையில் எந்திரிச்சதையும், ஏன்னா காலையில் எந்திரிச்சதையும் நம்ம மைண்ட் எப்பவுமே ஆல்ஃபா வேவ்ல இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்ணை மூடி உட்காந்து 100லிருந்து 1 வரையும் ரிவர்ஸில் எண்ணிட்டே வரலாம். அது ஒரு பயிற்சி. அது எப்படி பண்ணணும்னா, முதல் ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா 100லிருந்து 1 வரையும் ரிவர்ஸில் எண்ணிக்கிட்டே வரணும். 100, 99, 98 அப்படின்னு சொல்லி 1 வரை எண்ணிட்டே வரணும். இது ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 50லிருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொருக்க எண்ணிட்டே வரணும், இன்னொரு 10 நாளைக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 30லிருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ணிட்டே வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20. அப்படியே ஒரு 40 நாள் நீங்கள் பயிற்சி பண்ணினீங்கன்னா 40வது நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு தியானம் பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி கிடைச்சிருக்கும். அதாவது உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ 10 நிமிஷமோ உங்களால் அமைதியாக மனசு அலைப்பாயாமல் பார்க்க முடியும். இந்த மாதிரி இந்த 2 பயிற்சியும் நீங்கள் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தெரியும். தியானத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. தியானம் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம ஆழ் மனதில் எப்பவுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு மேனிஃபெஸ்ட் ஆகணும், அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியானம் அதுக்கு ஒரு சிறந்த வழி. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். வேலை பளு, அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வேலைக்கு பிரச்சனைகள், தொழிலில் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா மனசு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நம்மளாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி தியானம் செய்யறது, ஒரு சில நிமிடங்கள், ரொம்ப நேரம் நான் உட்காந்து 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் தியானம் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு மேக்சிமம் 1 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரையும் உங்கள் மனசை ஒருமுகப்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அங்கேயே ஒரு பெரிய சக்ஸஸ் உங்களுக்காக காத்திருக்கும். இந்த தியான தினத்தில் நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு தியானத்தை பயிற்சி பண்ணி பாருங்க. இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி.